விவசாயி நம் உயிர் நாடி. வானம் பார்த்த பூமியிலே மானம் மறந்து உழைத்து இவ்வுலகிற்கு உணவளிக்கும் விவசாயிக்கு என் முதல் வணக்கம். சுழன்றும் ஏர் பின்னது உலகம். இந்த உலகமே சுழல்வதற்கு காரணமான விவசாயத்தின் நன்மை தேவை குறித்து நடிக்க வருகின்றனர் என் தோழர்கள். சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டப்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. வயலுக்கு போய் நீங்க வாங்கப்பா. சரிப்பா. அண்ணன் எங்க? அவன் எங்கேயாச்சும் இருப்பான்ப்பா. சரி போப்பா. தம்பி வயலுக்கு போலையா? ஏன்பா உங்க கூட தம்பி வராலப்பா, அப்புறம் எதுக்குப்பா நான் வரணும்? என்னப்பா இப்படி சொல்ல? வயல்ல வேலை பார்த்தாதான் நீ காசு பணம் சம்பாதிக்கலாம். சேத்துல கால் வச்சாதான் தம்பி சோத்துல கை வைக்க முடியும். நாளை பின்ன ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு சாப்பிடலாம். நான் இப்பவே ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு நானப்பா சாப்பிடுறேன். சரிப்பா, நான் வயலுக்கு போறேன். ஊட்டையாச்சும் பத்திரமா பாத்துக்கோ. வாப்பா பாலு, அப்பா எங்க? அப்பா பின்னாடி வந்துட்டு இருக்காங்க மாமா. சரி போய் அந்த வரப்ப எட்டுப்பா. சின்னசாமி எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்கனே போறீங்க? நான் வயலுக்கு போறேன். நானும் அங்கதானே போறேன். சேர்ந்தே போலாம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. பாப்பா பெரியசாமி சின்னசாமி எப்படிப்பா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கோம். நீ எப்படிப்பா இருக்க? நான் இருக்கேன். என்னப்பா பெரியசாமி பெரிய பையன் பார்க்கவே முடியாதுல்ல? அவன் எங்கப்பா வீட்டுல இருக்கான்? ஊரை தானே சுத்திட்டு இருக்கான். அதோ வரான் பாரு. வாப்பா மணி, அப்பா சேர்ந்து வயல்ல வேலை பார்க்கறது இல்லையா? என்னது, நான் வயல்ல வேலை பார்க்கணுமா? நான் எவ்வளவு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன். என்ன போயிட்டு இந்த வயல்ல வேலை பார்க்க சொல்றீங்க? என்னப்பா அப்படி சொல்ற? விடுப்பா, இந்த காலத்து பசங்களுக்குலாம் விவசாயி விவசாயம் அப்படின்ற வார்த்தையே புதுசா இருக்குப்பா. இல்லப்பா, நாம தான்ப்பா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தம்பி. விவசாயம் சாதாரண தொழில் இல்லப்பா. அது எல்லா தொழிலுக்கும் படிப்புக்கும் மேலானதுப்பா. மாமா, எங்க அப்பா படிக்க வேண்டிய காலத்துல சரியா படிக்கல. அதனால இப்ப இந்த சேத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. நீ நினைக்கிறது தப்புப்பா. உங்க அப்பா அந்த காலத்துல பியூசி படிச்சவர். அவர் குடும்பம் வயல்ல வேலை செய்யறதுனால தான் பல பேர் வீட்டுல சாப்பாட்டுக்கு கஷ்டமே இல்லாம இருக்கு. சரியா சொன்னாப்பா. நீங்கெல்லாம் இந்த காலத்துல விதவிதமா உணவுகள்லாம் சாப்பிடுறீங்க. ஆனா ஆரோக்கியமான உணவு, காய்கறி எல்லாம் விவசாயம் மூலமா தான்ப்பா கிடைக்குது. தம்பி, நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம்தான்ப்பா. விவசாயமும் இல்லைன்னா இந்த நாடே பட்டினி சாவுல மடிச்சு போயிரும்பா. என்ன மாமா சொல்றீங்க? இத்தனை நாள் நான் நாட்டோட வளர்ச்சி ராணுவத்திலயும் கல்வியிலயும் தான் இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு புரியுது. உனக்கு இன்னும் புரிய வைக்கிறேன் பாரு. அதோ வரான் பாரு உன் ஃப்ரெண்ட் நண்பர் ராஜு. அவங்க கிட்ட ஏக்கர் கணக்கில் நல்லா இருந்துச்சு. நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னாச்சுன்னு கேளு. ராஜு, ஒரு நிமிஷம். என்னப்பா மணி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ராஜு, உங்க குடும்பம் விவசாய குடும்பமா? ஆமா. என்னாச்சு, நீங்க இப்ப விவசாயம் பண்ற மாதிரியே தெரியலையே? அதை ஏன் கேக்குற? விவசாயம் செஞ்சு நல்ல விளைச்சல் பார்த்த எங்க நிலத்துல தண்ணீர் வரத்து நல்லா இருக்குன்னு ஒரு தண்ணீர் கம்பெனிக்கு எங்க அப்பா வித்துட்டாரு. நல்ல விஷயம் தானே. எல்லாருக்கும் தண்ணீர் கிடைச்சிருக்குல்ல. அதை பதப்படுத்தி தயாரிக்கணும்னு சொல்லி பல விதமான ரசாயன பொருள் எல்லாம் சேர்த்து பயன்படுத்தியதால் நிலமும் கெட்டு போச்சு. தண்ணியும் மாசடைஞ்சிருச்சு. இப்ப அதை குடிக்கிறவங்களுக்கு நோய் வந்ததுதான் மிச்சம். என்னடா சொல்ற? எங்க அப்பா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நிலத்தை விட்டு கொடுக்காம இருந்திருந்தால், விவசாயத்துக்கு மட்டும்தான் இந்த நிலம்னு இருந்திருந்தால் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருந்திருக்கோம். பாத்தியாப்பா, நிழலின் அருமை வெயில் போனா தெரியும். அது போல நம்ம இழந்தது பிறகுதான் அதோட அருமை புரியும். இல்ல மாமா, இவ்வளவு நாள் நான் விவசாயத்தை ஒரு கீழ்நிலை தொழிலானா நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது. ரொம்ப சந்தோஷம்.
அப்பா, நீங்க செஞ்ச இந்த விவசாயம் தான் என்ன பெரிய பட்டதாரி ஆக்கியிருக்கு. அதனால இது கொடுத்த இந்த படிப்பை வச்சு விவசாயத்தை எப்படி முன்னேற்றலாம்னு பார்க்க போறோம்பா. எனக்கு இப்பதான் பெருமையா இருக்கு. வாங்கப்பா, இனி ஒன்னா சேர்ந்து விவசாயம் பார்க்கலாம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. தமிழனின் அடையாளம் வீரம், அவன் வீரத்தின் உரம் விவசாயம். தமிழரின் பெருமை விவசாயி, ஆளுவோம் பசுமையால் இந்த தேசத்தை.